ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஐஆர்கே ஃபேமிலி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். இப்போ தான் ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா நான் ஹெல்த்துக்கான டிப்ஸ் எல்லாம் நிறைய ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நிறைய அனுபவிச்சாச்சு. 7 நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்து சாப்பாட்டை தவிர நம்ம உடம்பை வேறு எதையுமே பாதுகாக்க முடியாது அப்படின்றத நான் முழுசாக புரிஞ்சுக்கிட்டேன். இப்போல்லாம் ரெகுலராக காலையில் ஹீமோக்ளோபின் அதிகரிக்கிறதுக்காகவே நான் ரெகுலராக வந்து கேரட் ஜூஸ், பீட்ரூட் ஜூஸ், அப்புறம் முருங்கைக்கீரை சூப்பு அப்படின்னு நிறைய நான் எடுத்துக்கிறேன். என்ன தான் நம்ம வேலைக்கு போய் சம்பாதிச்சாலும் பணம் காசு முக்கியமாக இருந்தாலும் நம்ம உடம்புல வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா அதெல்லாம் நினைக்கவே தோன்றதில்லை. இப்போல்லாம் ரெகுலராக வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் டைம் டேபிளும் போட்டு வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை தான் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத. நம்ம வாழ்க்கையில் டைம் டேபிள் அப்படின்றது எவ்வளோ முக்கியம் அப்படின்றதையும் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆல்ரெடி சமைக்கிறதுக்கு மட்டுமே டைம் டேபிள் போட்டுட்டு இருந்தேன் நான். இப்போது எந்தெந்த டைமில் என்னென்ன சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி டைம் டேபிள் போட ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா நம்ம உடம்பை நம்மளை தவிர வேறு யாராலையுமே பத்திரமா பார்த்துக்க முடியாது. அதுக்கு நல்ல சாப்பாடு நம்ம சாப்பிட்டா மட்டும்தான் நம்மளுடைய உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வந்து நம்ம சம்பாதிக்கிற பணமே சாப்பிட்றதுக்காக தான் அப்படின்ற முடிவுக்கு நான் வந்துட்டேங்க. ரெகுலராக வந்து பார்த்திங்கன்னா ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கிறவங்க ரெகுலராக காலையில் வெறும் வயிற்றில் கேரட் ஜூஸ், பீட்ரூட் ஜூஸ், அதுக்கப்புறம் முருங்கைக்கீரை சூப்பை வாரத்தில் தினமும் எடுத்துக்கோங்க. அது போக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜூஸ் குடிக்கிறதுக்கு முன்னாடி 1 டம்ளர் வந்து லெமன் ஜூஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் இருக்கிற விட்டமின் சி வந்து நமக்கு வேகமாக ஹீமோக்ளோபின் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சொல்யூஷன் கிடைக்குதுன்னு நான் பார்த்தேன். பட் எனக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக இந்த 3 மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இடையில சாப்பிட்ற காய்கறிகள், கீரைகள் வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா தான். பட் இருந்தாலும் நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கக்கூடியது இந்த 3 ஜூஸ் மட்டும் நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கோங்க. முக்கியமாக முருங்கைக்கீரை சூப் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஒரு மினிலாக அவ்வளோதான். இந்த டிப்ஸை எல்லோரும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். எனக்கு நல்ல டிப்ஸ் கிடச்சிது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள்.